السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، مرحبا بكم إلى معهد الدعوة للدراسة القرآنية. معهد தாவா குரானிய கல்வி நிலையத்திற்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இல்முல் அகீதா என்று சொல்லக்கூடிய அகீதா சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஃபஹ்மு நுசூஸ் அல் கிதாப் வ சுன்னா சஹீஹா. குர்ஆன் எனும் சுன்னாவுடைய அந்த வார்த்தைகளை விளங்குவது. இதுக்கு முன்னாடி நம்ம உசூலு அஹ்லி சுன்னத்தி ஃபி இஸ்பாத்தி மசாயில் அகீதா என்ற தலைப்பில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அதில் அஹ்லு சுன்னாக்கள் தங்களுடைய அடிப்படை சட்டமாக கொள்கை விஷயங்கள் எடுத்துக்கொண்ட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது விஷயம் பார்த்தோம் நம்ம அல் ஈமானு ஒ தஸ்லீமு ஒ தஅதீமு அப்படின்னு பார்த்தோம். இந்த 1 செகண்ட், இது கொஞ்சம் இல்லை பர்டாக இருக்குது. நம்ம திரும்பி போயிட்டு பின்னாடி வந்து அதை ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைர். அல் ஈமானு ஒ தஸ்லீமு ஒ தஅதீம் நுசூஸுல் கிதாப் ஒ சுன்னா. குர்ஆன் சுன்னாவுடைய நுசூஸுகள், அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பதும் அதுக்கு நாம் கட்டுப்படுவதும் அதை நம்புவதும் அது சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம். ஏன்னா அஹ்லுல் பிதா வ தொலால், வழிகேடர்கள் இன்னும் பிதாத்வாதிகளினுடைய ஒரு முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்க மாட்டார்கள். தங்களுடைய சொந்த கருத்துக்களையும் தாங்கள் விரும்பியிருக்கக்கூடிய விஷயங்களையும் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு வந்து நிறைய குர்ஆனுடைய வசனங்கள்லாம் ஆதாரமாக பார்த்தோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தோம், ஜமஉ நுசூஸுல் வாரிதா ஃபில் பாபில் வாஹித் வ இஅமாலுஹா ஜமீஅன். ஒரு விஷயத்தில் வரக்கூடிய பல குர்ஆன் வசனங்கள் இன்னும் நபிமொழிகள் இவைகளில் ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு மிட்டதெல்லாம் விட்டுறது. அப்படி இல்லை, எல்லா வசனங்களை சமமாக எல்லா விஷயங்களும் எடுக்கிறணும். நமக்கு தோதுவான, நம்ம சிந்தனைக்கு தோதுவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற விஷயத்தை விட்டுறதுங்கிறது அது வழிகேடர்களின் ஒரு முறை அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மூணாவது அல் இஅ்திஸாம் பில் கிதாபி வ சுன்னா. குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடித்தல் இருக்கிறதே, அதுதான் நேர்வழியும் பிரகாசமாகும். ஏன்னா அஹ்லுல் பிதா இருக்கிறார்களே, அஹ்லு சுன்னாவுக்கு எதிரானவர்கள், அவர்கள் பெரும்பாலும் சூஃபிமார்கள், அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை எவ்வாறு விளங்கி வைத்திருந்தார்களோ, அவர்களுடைய மார்க்க சட்டத்தை எடுக்கும் விஷயத்தில் அவங்க கனவு பார்க்குறது, அதேபோல் அவங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்துறது என்ற விஷயங்கள்னால் அவர்கள் வழிகட்டு போனார்கள். அந்த ஒரு அடிப்படையில் நம்ம இருக்கக்கூடாது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பவர்கள் சரியான கொள்கையில் இருப்பவர்கள், நாளைக்கு மறுமையில் விமோச்சனம் பெறக்கூடியவர்கள், வெற்றி பெறக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, குர்ஆன் சுன்னாவை மட்டும் தான் பற்றி பிடிப்பார்கள், தங்களுக்கு ஆதாரமாக வேறு எடுக்க மாட்டாங்க அப்படின்றது நிறைய வசனங்களை பார்த்தோம். அதில் வந்து ஒரு ஃபர மினல் உசூல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஃபாயிதத்துன் இஸ்ராஇயான்னு 3 இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்தோம், ஒரு அடிப்படையிலிருந்து ஒரு கிளை சட்டத்தை நம்ம எடுத்தோம். அதாவது அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எதையெல்லாம் மார்க்கத்தில் உறுதி செய்திருக்கிறார்களோ இருப்பதாக அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதையெல்லாம் அவர்கள் இல்லை என்று மறுத்திருக்கிறார்களோ அதை நாமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் ரசூலும் எந்த விஷயம் அமைதி காத்திருக்கிறார்களோ அதில் நாம் அமைதி காக்கணும், நம்ம சொந்த வழக்கத்துக்கு சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம், குர்ஆன் சுன்னாவுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து மோதலும் கிடையாது. இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, குர்ஆனுடைய வசனத்துக்கு ஹதீஸுக்கு சரியான விளக்கங்கள் பெற முடியல, ஹதீஸில் என்னங்க எப்போ பார்த்தாலும் சரியான ஹதீஸுங்கிறீங்க, பிழையான ஹதீஸுங்கிறீங்க, பலகீனமான ஹதீஸுங்கிறீங்க, என்னது நபிமொழின்னு சொன்னால் ரசூல்லா சொன்னது தானே அப்படின்னு அவங்க தவறாக விளங்கிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மெய்யான விஷயங்கள். ஆனால் மெய்யா ரசூல்லா தான் சொன்னாங்க அப்படின்றதுக்கு என்ன நமக்கு ஆதாரம் இருக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தவறான கருத்தையும் சொல்லிடலாம் இல்லையா? அதனால் அது உண்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததா அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது மார்க்கத்தில். ஆனால் அதே நேரத்தில் குர்ஆனுக்கு விளக்கம்தான் ஹதீஸை உடைய, ஹதீஸ் என்பது குர்ஆனுக்கு முரண்படாது, அதே போன்று அறிவுக்கும் முரண்படாதுன்ற கருத்தை இங்கு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபாயிதா இஸ்ராஇய்யா, மூன்றாவது ஒரு போனஸான தகவல் என்னென்னா, அஹ்லு சுன்னாட்ட ஒரு காயிதா இருக்குது. நாம் மேலே சொன்ன அதே கருத்து தான்.
ஒரு சஹீஹான ஒரு குர்ஆனுடைய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நபி மொழியோ குர்ஆனுடைய வசனமோ அது அறிவுக்கு முரண்படாது அப்படிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்க இதில். அதே மாதிரி 4வது விஷயம் நம்ம பார்த்தோம், ஃபஹ்மு நுசூஸில் கிதாபு சுன்னா ஸஹீஹ அலா ஃபஹ்மி ஸஹாபா. குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நாம் சட்டங்களை விளங்க வேண்டும் என்று சொல்வது என்பது வெறுமனே குர்ஆன் சுன்னான்னு நம்ம எடுத்துக்கூடாது. குர்ஆன் சுன்னானா அந்த குர்ஆனுடைய வசனங்களை, அந்த நபி மொழிகளை எந்த ஒரு தராசில் நம்ம நிறுத்து பார்ப்போம், எந்த ஒரு ஒரு விளக்க உரையை வைத்து நாம் பார்ப்போம் அப்படின்னா சஹாபாக்களுடைய வார்த்தைகள், அவருடைய விளக்கங்கள் தான். ஏன்னா சஹாபாக்கள் தான் ரசூலோட இருந்தவங்க, நபித்தோழர்கள். அல்லாஹ் அனுப்பக்கூடிய அந்த வஹியை நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக பார்த்தவர்கள். எனவே அவர்கள் நம்மளை விட மார்க்க தெளிவாக விளங்குவாங்க. எனவே அவங்களோட விளக்கத்தில் தான் குர்ஆன் சுன்னா விளங்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம். இது இன்றைக்கி இல்லாததுனால தான் குர்ஆனுடைய வசனங்கள், உதாரணமாக அர்-ரஹ்மான் அலல் அர்ஷிஸ்தவா, அல்லாஹ் வஹிய ரஹ்மான் அரிசில் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய சூரத் தாஹாவுடைய 5வது வசனத்தை அவங்க எப்படி விளங்குறாங்க அப்படின்னு சொன்னால், யார் வழிகேடர்கள், இன்னும் தவறான கொள்கையுடையவர்கள் சஹாபாக்களுடைய சிந்தனையில் விளங்க தேவையில்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் செயலில் அவங்க சொல்லுவாங்க. அவர்களுடைய உஸ்தாதுமார்கள் அல்லது அவர்களுடைய ஒரு வழிமுறையில் வந்த விஷயத்தை தான் விளங்குவாங்களுடைய இந்த வசனத்துக்கு சஹாபாக்கள் ரசூலா சொன்னதை என்ன விளக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறது இல்லை. அப்படியே கிடைத்தாலும் அது ஆதாரமற்றதாக, பொருத்தமற்ற ஆதாரமாக இருக்கிறது. அதுதான் நம்ம இதில் பார்த்தோம். இந்த அடிப்படையில் குர்ஆனுடைய வசனங்கள் நிறைய இதுக்கு வருது. அதாவது பிதஅத்வாதிகள், ஹவாரிஜுகள், ரவாஃபிதுகள் போன்றவர்கள் சஹாபாக்களை ஏசுவதும் திட்டுவதும் இதுதான் அவங்களுடைய ஒரு மார்க்க விளக்கமாக அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே அதை இங்கே நம்ம தெளிவாக இங்கே புரிந்து கொள்ளணும். சூரத்து அன்-நிசாவுடைய 115வது வசனம் நம்ம இங்கே பார்க்கலாம். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِيهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்பு வந்த சஹாபாக்களுடைய பாதையை யார் விட்டு விடுவார்களோ அவர்களை நாம் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்ற ஒரு கருத்து தெளிவாக இருக்குது. ஒமை ஷாக்கிற ரசூல், யார் ரசூலுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்களோ, பிரிவினையை ஏற்படுத்துகிறார்களோ ரசூலுடைய விஷயத்தில், மிம்பாதிமா தபையில் ஒரு ஹுதா, அவருக்கு தெளிவான ஹிதாயத்து தெரிஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யார் சிரமத்துகிறார்களோ, நபி அவங்களுடைய வார்த்தைகளை மதிக்காமல் இருக்கிறார்களோ, அதன் மூலமாக ஷக் ஏற்படுத்துகிறார்களோ, ஷிகாக் பிளவு ஏற்படுத்துகிறார்களோ, எத்தபிய கைர சபீல் முஃமினீன், அவங்களுடைய பாதை மூமின்களுடைய பாதை இல்லாத ஒரு பாதை, அந்த மூமின்களை அறிங்கிய சஹாபாக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் எந்த பாதையில் சென்றார்களோ அதில் நாங்கள் விட்டுருவோம், விட்டுருவோம். ஒரு நுஸ்லிஹி ஜஹன்னம், அந்த பாதையிலே போய் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். வசாத் மசீரா, நரகம் இருக்குது மோசமான ஒரு பகுதி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்கிறான். எனவே இந்த வசனம் தான் இஜ்மாவுக்கு, சஹாபாக்களுடைய ஏகோபித்த கருத்துக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ ஒரு மஸ்லாவில் நம்ம பொதுவாக ஃபிக்குகாக இருந்தாலும் சரி, அது உசூல் என்று சொல்லக்கூடிய கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஃபுரு பிரான்ச்சஸ் கிளைகள் என்று சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதில் நமக்கு அடிப்படையான 4 சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், குர்ஆன் சுன்னா இஜ்மால் கியாஸ். அது கியாஸ் தான் நம்ம என்ன செய்வோம், அகீதாவில் உசூல்களில் அக்கல்னு சொல்லுவோம், அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கூடுதலாக சில மசாதிர் இருக்குது. இதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா மசாதிரு தஷ்ரீன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மனாஹிஜு அல் இஸ்தித்லால்னு சொல்லுவோம். மன்ஹஜ் அல் இஸ்தித்லால் அவருடைய ப்ளூரல் தான், ஜம்மு தான் மனாஹிஜுல் இஸ்தித்லால். அதாவது ஆதாரம் எடுப்பதற்குரிய ஒரு வழிமுறை என்ன, மன்ஹஜுல் இஸ்தித்லால். அதே போல் மசாதிரு தஷ்ரீ, ஷரீயத் எடுக்கக்கூடிய அடிப்படை என்ன. அப்போ ஃபிக்குகளை பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை தான் சொல்லுவோம் நம்ம. குர்ஆன் சுன்னா இருக்கணும். ஒரு உதாரணமாக இப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வருது ஒரு விஷயம், இது கூடுமா கூடாது இன்சூரன்ஸ் போடுறது. அதே போல் இன்றைக்கி வட்டிகள் பல ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்குது, பிட்காயின்லாம் இருக்குது. இப்போ இதோடைய சட்டங்கள் என்னென்னு குர்ஆனில் பார்க்கணும். குர்ஆனில் அவருடைய புது சட்டங்களுக்குரிய விஷயங்கள் டைரெக்டாக இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சட்டத்தை சொல்லிடுவான். அந்த சட்டத்திலேருந்து நம்ம விளங்கி அந்த சட்டத்திற்கு உரிய விஷயங்களை புதிதாக வந்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்,
அமல்படுத்துவோம். அந்த அடிப்படையில் குரானில் பார்ப்போம் இல்லையா டைரெக்டாக, அப்போ ஹதீஸில் பார்ப்போம் அதில் இல்லையா. 3வது இஜ்மாக்கு வருவோம். குரான் சொன்னால் குரான் ஹதீஸில் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் எல்லா தீர்வை, பிரச்சனை தீர்வு எல்லாம் குரான் சொன்னால் வச்சுருக்கிறான். ஆனால் எல்லாத்தையும் தெளிவாக சில இடங்களில் சொல்லியிருக்க மாட்டான், சுருக்கமாக தான் சொல்லியிருப்பான் குரானில். அது விளக்கம் தான் ஹதீஸில் வந்திருக்கும். அப்போ குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படாத விஷயங்களுக்கு இஜ்மாஇன் ஊடாக, சஹாபாக்கள் விளக்கத்திற்கு ஊடாக நாம் விளங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு தான் அந்த வசனங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து வருது பாருங்கள். என்ன வருது? ஃபையன் ஆமனு பிமிஸ்லிமா ஆமன் தும்பிஹி, நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் ஃபக்கத் இஹ்ததௌ, அவர்கள் நேரொளி பெற்றிருப்பார்கள். ஃபைன் தவல்லவ் ஃபைன்னமாஹும் ஃபி ஷிகாக், அவர்கள் அப்படி போகலை, அவங்க உங்களுடைய நேரொலியை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் பிளவை ஏற்படுத்துகிறார்கள். ஃபஸயக்ஃபிகுஹுமுல்லா, அவர்களுக்கு அல்லாவே போதுமானவன். ஒவ்வொரு சமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன் அறியவனாக இருக்கிறான், அல்லா பார்த்துக்கிறவான் அப்படின்னு ஒரு வஈதான எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு வசனம். சுத் பக்ராவுடைய 137வது வசனம். அதே போன்று இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள், இறை நம்பி கொள்ளுங்கள் சொல்லப்பட்டால் காலு, அவர் சொல்லுவாங்களா நுமினு கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ளணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் முஹம்மது சுஃபஹா, இவங்க தான் மடையர்கள், அப்படி கேட்குறவங்க தான் மடையர்கள், வலாக்கில்லா அலமு, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதாவது ஆக பெரிய ஒரு துன்பம் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் தான் அறியாமையில் இருக்கிறான் என்பது அவனுக்கு அறியாமலே இருக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அது உலகத்தில் ஆகப்பெரிய ஒரு நஷ்டம், ஒரு துன்பம். அதுக்கு அரபியில் ஜஹல் முரக்கப்னு சொல்லுவாங்க. ஜஹல்னா அறியாமை, முரக்கப்னா அப்படியே மிங்கிள் ஆயிடுச்சு, ஒன்று சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அறியாமை அதை வந்து பிரித்து பார்க்கவே அவனால் முடியாது. தான் செய்கிறது தான் சரி, பிறர் செய்வது தவறு என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும். உண்மையான ஒரு சத்திய தேடலில் உள்ள ஒரு இறை நம்பிக்கையாளர், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபர் கல்வியை தான் தேடுவார், சத்தியத்தை தான் தேடுவார். சத்தியம் எங்கே இருந்தாலும் எடுத்துக்குவார். தான் விளங்கியிருக்கிறதா சத்தியம்னு சொல்ல மாட்டார். மார்க்கம் எதை விளங்க சொன்னதோ, எப்படி விளங்க சொன்னதோ அப்படி விளங்கணும் அப்படின்னு நினைப்பார். அடுத்து பாருங்கள், இது வந்து சுத் பக்ராவுடைய 13வது வசனம். கௌலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து வந்து ஒரு ஹதீஸ் நபி மொழியாக நம்ம பார்க்குறோம். ரவாஹு இர்பாத் இப்னு சாரியா அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். ஃபின்னஹு மை யஅஷு மின்கும் யரா இஃப்திலாஃபன் கஸீரா, யார் உங்களிலே வாழ்வார்களோ எனக்கு பின்பாக அவர் அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை அவர் பார்ப்பார். வ ஐயாக்கும் வ முஹதிஸாத்துல் உமூர், உங்களை எச்சரிக்கிறேன் புதிதாக நூதனமான இந்த பிதஅத்துகளை செய்வதை. முஹதஸாத்துன்னு சொன்னால் மார்க்கத்தில் இல்லாததை செய்கிறது, அதான் இஹ்தாஸ் பிதஆ, இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள். ஃபைன்னஹா தலாலத்துன், அது வழிகேடாகும். ஃபமன் அதரக தாலிக மின்கும், உங்கள் அவ்வாறு யாரும் இந்த வழிகேடை பெற்றுக்கொண்டால் ஃபஅலைஹி பி சுன்னத்தி வ சுன்னத்துல் குலஃபார் ராஷிதீன், அப்போ தவறான பாதையில் போகிறோன்னு ஒருத்தவங்க புரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், இன்னும் நேரான ஹிதாயத் பெற்ற நேர்வழியில் செல்லக்கூடிய குலஃபாக்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுங்கள். இங்கே வந்து குலஃபாக்கள் சொன்னது அல்லாவுடைய ஒரு ஹலீஃபா, ஜம்மு தான் குலஃபா, ரெப்ரசன்டேட்டிவ், அவர்களுடைய பிரதிநிதிகள், அவங்க தான் இங்கே இந்த வசனத்தில் வரக்கூடிய இந்த பிரதிநிதிகள் யாருன்னா சஹாபாக்கள். அதே போல் யார் பொறுப்பில் இருக்காங்களோ, இன்னும் சில வசனங்கள் வருது, அத்தியுல்லா அத்தியுர் ரசூல் உலில் அம்ரு மின்கும், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் இன்னும் உலுல் அம்ருக்கும் கட்டுப்படுங்க, உங்களுடைய தலைமையும் கட்டுப்படுங்க. அப்போ தலைமை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை மதிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், அதுக்கு மாறு செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபைன்னஹா தலாலத்துன் ஃபமன் அதரக்கா மின் ஃபஅலைஹி படித்தாச்சோ சரி. அப்து அலேஹா பின் நவாஜித், கடவாய் பற்களால் அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கிறாங்க பாருங்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சுன்னத்தையும் தன்னுடைய சஹாபாக்கள் சுன்னத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இஜ்மா, குர்ஆன் சுன்னாவை பற்றி சஹாபாக்களின் சிந்தனையில் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்கு இதை விட தெளிவான நபிமொழியை நாம் பார்க்க முடியாது. இதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபாயிதா இஸ்ராயியா பித்அத்து இஆததி ஃபஹ்மின் நஸ், இப்படி ஒரு பித்அத்தும் இருக்குது, ஒரு நூதனமான மார்க்கத்தை சொல்லப்படாத விஷயம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், நபிமொழியில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறது. ஒவ்வொரு அனாச்சாரமும் பிதஅத்தும் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் மார்க்கமாக யாரும் செய்வாங்க என்று சொன்னால்
அது வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, குல்லு பித்அத்தின் தொலாலா குல்லு தொலாலத்தின் ஃபின்னார். இப்போ புதிய ஒரு பித்அத் இந்த காலத்தில் வந்திருக்குது. அது என்னது? இஆதத்து ஃபஹ்முன் நஸ். குர்ஆன் சுன்னாவுடைய அந்த ஒரு விளக்கத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும், புதிதாக பார்க்கணும். அதெல்லாம் அந்த காலத்தில்ங்க சஹாபாக்கள் இருந்தாங்க, தாபியங்களாக இருந்தாங்க. இந்த காலத்து பொதுவாக இப்போ உள்ள பிரச்சனையே நம்ம என்ன செய்யணும், இப்போ உள்ள ஒரு சிந்தனையில் தான் பார்க்கணும். சஹாபாக்கள் விளங்கின அடுப்பெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு போனவங்க தான் வழிகேடர்கள். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அறிவை முற்படுத்துவார்கள். அதே போன்று பகுத்தறிவை வைத்து தான் மார்க்கத்தை நிறுத்தி பார்ப்பாங்க. அறிவுக்கு முரண்பட்டுச்சுன்னா அந்த குர்ஆன் ஹதீஸ் அவங்க இடத்துல செல்லா காசாயிரும். இன்றைக்கி நம்ம சில இயக்கங்களில் பார்க்குறோமா இல்லைங்களா, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாறுபடுகிறது, அல்லது ஹதீஸுக்கு சில விஷயங்கள் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வழிகேடர்கள் வந்துட்டாங்க. அல்லாஹ் ஹிதாயத்தை நம்ம கொடுக்கணும். அதனால தான் வந்து எப்போதுமே மார்க்கத்தை தெளிவாக விளங்குவதற்கு அடிப்படையான விஷயம் என்னென்னா இந்த அரபு மொழி தான். அரபு மொழியை நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் இது போன்ற பிரச்சனை இருக்காது. அப்போ 2 கருத்துக்களோ 3 கருத்துக்களோ கருத்து வேறுபாடு வரும்பொழுது எந்த கருத்து சரியானது எது பிழை என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். ஒரு தூண்டிலை வைத்திருப்பது போன்று எவ்வளோ நாள் நம்ம மீன் பிடிச்சிக்கிறலாம். அதான் அரபு மொழி தெரிஞ்சிருக்கவங்களுக்கும் தெரியாதவங்க வித்தியாசம். தெரியாதவங்க மீனை பிடிச்சி கொடுத்தா அவங்க பயன்படுத்துவாங்க, அவங்களால எக்ஸ்ட்ரா மீன் வாங்க முடியாது. எனவே நாம் அரபு மொழியை படிக்கும் பொழுது மார்க்கம் நமக்கு தெளிவாகிறது என்ற கருத்தை ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவரோட விளக்கத்தை மினல் அஃப்காரி அல் முஹாலஃபதி லிஹாத் அல் அசல், இந்த அடிப்படைக்கு மாற்றமான சில சிந்தனைகள் வந்திருக்கிறது. ஃபஹ்மு நுசூஸுல் கிதாப் சுன்னா அலா ஃபஹ்மி சஹாபா அப்படிங்கிற ஒரு அசலுக்கு மாற்றமான சில கொள்கைகள் வந்திருக்குது. சஹாபாக்கள் சிந்தனையில் குர்ஆன் சுன்னாவை விளங்குதல் என்ற ஒரு அடிப்படையான இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரான பல கொள்கைகள் வந்திருக்கிறது, சிந்தனைகள் வந்திருக்குது. அது என்னது? ஃபிக்ரத்துன் ஹத்தீரத்துன், ரொம்பவும் அபாயகரமான ஒரு சிந்தனை. அது லஹரத்தை தோன்றியது ஃபிஹாதல் அஸ்ரி, இந்த காலத்தில் வந்திருக்குது, நவீன காலத்தில். வஹிய மா துசம்மா, அது இவ்வாறு பேர் சொல்லப்படும், பி இஆததி ஃபஹ்மி அன்னஸ், குர்ஆனுடைய அந்த சிந்தனையை நாம் மீண்டும் வேறு ஒரு தோரணையில் விளங்க வேண்டும் என்பதுதான். وتعني هذه الفكرة عند أصحابها عند أصحابها أننا في هذا الوقت لسنا بحاجة لفهم الصحابة رضي الله عنهم. இந்த ஒரு சிந்தனை இருக்கிறது, இந்த அஸ்ஹாபிஹா, இப்படி சிந்திக்கக்கூடியவங்க இடத்துல, அன்னனா ஃபி ஹாதல் வக்த், இந்த நேரத்தில், லஸ்னா பி ஹாஜத்தின், நமக்கு தேவையில்லை, லி ஃபஹ்மி அஸ்ஹாபா, சஹாபாக்களோட சிந்தனையெல்லாம் பின்பற்றது தேவையில்லை அப்படின்னு. வன்ஹாதல் ஃபஹ்ம காலல் வக்தின் முஅய்யன் மதா, கடந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்துச்சு, ஒன் கதா, அது இன்றைக்கி போயிடுச்சு, இன்றைக்கி தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அண்ணா அலைனா அன் நஃபஹம அன் நுசூஸ ஃபஹ்மன் ஆஹர், நாம் என்று வேறொரு விளக்கத்தில் குர்ஆன் சுன்னாவை விளங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. யதனாசபு மஅல் ஹயாத்துல் முஆசிரா, நவீன காலத்திற்கு தோதுவான ஒரு சிந்தனையில் விளங்கணும். ஹயாத்து தக்கத்துமி வல் ஹதாரா, ஹயாத்துனா வாழ்க்கை, தக்கத்தும்னா முன்னேற்றத்துக்குரிய வாழ்க்கையிலையும், வல் ஹதாரா பண்பாடு கலாச்சாரத்துடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கணும். வஸ்ஹாபு ஹாதில் ஃபிக்ரா, இந்த சிந்தனையாளர் இருக்கிறாங்களே, இத்தலகு அலைஹிம் அஸ்மாவுன் முக்தலிஃபா, பல பேர்கள் இவங்களுக்கு சொல்லப்படும். மிஸ்லு அஸ்ரானியூன், நவீன கால சிந்தனைவாதிகள் சொல்லப்படும். அஸ்ரன்னு சொல்லுவோம் காலம், அஸ்ரானியூன் நவீன கால சிந்தனைவாதிகள். அவு ஹதாசியூன், ஹதாசா அப்படின்னா மாடர்ன் திங்கர்ஸ், நவீன சிந்தனை உடையவர்கள். அவு லிப்ராலியூன், லிபரல்னால் இங்கிலீஷ் வார்த்தை தான், அதை அரபியில் பயன்படுத்துகிறாங்க. எப்போ வந்து ஆங்கில வார்த்தை அரபியில் பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு அரபு மொழியில் கலிமத்துன் முஅர்ரபத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கலிமத்துன் முஅர்ரபத்துன், அரபியாக மாற்றப்பட்ட வார்த்தைகள், அரபியைஸ்டு வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி தான் லிபரல் அப்படின்னா எந்த விதமான ஒரு கட்டுப்பாட்டுக்கும் இல்லாதவர்கள், சுதந்திரமானவர்கள், லிபராலியூன் அப்படிம்பாங்க. இந்த சிந்தனைவாத கூட்டம், இன்றைக்கி நவீன சிந்தனை கூட்டம் நிறையா வந்துடுச்சு. பஹ்ரைனில் கூட ஒரு மர்கஸ், ஒரு இஸ்லாமிக் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் வந்து மர்கஸ் தக்வீன். சவுதியில் ஒரு தக்வீன் ஒன்று இருக்குது, அது நல்ல பலவிதமான நன்மையான காரியங்களை, மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களை செஞ்சிகிட்ருக்குறாங்க. ஆனால் இவர்கள் முழுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் வற்புறுத்திய அடிப்படையான விஷயங்களை அதிலிருந்து இறை நம்பிக்கையோட சிந்தனையை திருப்புவதற்காக பல குழப்பங்கள், பலவிதமான ஐயங்களை கிளப்புறாங்க. இந்த கேள்விக்கும் இந்த ஒரு
வலையில் அகற்றப்படக்கூடிய ஒரு பலியாடு யாருன்னா பலகீனமான ஈமான், பலகீனமான கல்வியுடையவர்கள், இறை நம்பிக்கையிலும் பலகீனம், மார்க்க கல்வியிலும் பலகீனமாக உள்ளவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். அதை அவங்க தவிக்கிறதை போன்று விளங்காமல் பிறரையும் பாதப்படுத்துகிறாங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ ஜமாத்துகள், எத்தனையோ அமைப்புகள்லாம் வந்துடுச்சு இஸ்லாத்தின் பெயரில் என்று. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கேள்வி கேட்பாங்க, நிறைய குழப்பம். காரணம் என்னென்னா, முறையாக கல்வியை படிக்கலை, அறகுறையாக நான் மார்க்கத்தை விளங்கும் பொழுது நிறைய கேள்வி கேட்போம். எப்போ கேள்வி கேட்க மாட்டோம்னா, மார்க்கத்தை தெளிவாக தெரிஞ்சுட்டுனா கேள்வி கேட்க மாட்டோம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஸ் அலு அஹல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறிஞ்சிக்கலான்னா அறியாதவங்கள்ட்ட கேளுங்க. அஹ்லு திக்ர்னா யார்? திக்ருடையவர்கள்னா திக்ரு செய்பவர்களும் கிடையாது, குர்ஆன் உடையவர்கள், அதாவது கல்வியாளர்கள், மார்க்க அறிவுடைய உலமாக்களிடம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நமக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். ஆனால் இன்றைக்கி அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி காமிக்கிறது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி பல இடங்களில் கண்டிப்பான். ஏன்னா அதே மாதிரி கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாக முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான். இதுக்கு ஒன்று முத்த அல்லிம்னு சொல்லுவாங்க. தஅல்லம யதஅல்லமுலேருந்து முத்த அல்லிம் அப்படின்னா கல்வி கற்பவர். இன்னொன்றுக்கு முத்த ஆலிம், கல்வி கற்பவரை போன்று பாவனை செய்பவர். இந்த பாபு தஃபாவுல் இருக்குது, அது பாவனை செய்தல்னு அர்த்தம் வரும். உதாரணமாக ஜஹில எஜுஹலு அறியாதவன், தஜாஹல அறியாததை போன்று நடிப்பவன். அதே மாதிரி தான் தஅல்லம கற்றுக்கொண்டான், தஆலம கற்றுக்கொள்வதை போன்று நடிப்பவன். இன்றைக்கி அதிகமான முத்த ஆலிம்களாக தெரிகிறாங்க. அதாவது கல்வியை கற்பவர்கள் தங்கள் கல்வியை கற்பவர்களை போன்று காமிக்கின்றார்கள். ஆனால் உண்மையாகவே அவங்க கல்வி கற்கலை. கேட்டால் நிறைய என்ன செய்வாங்க, யூடியூப்பில் பார்க்குறது, பல அறிஞரோட கருத்துக்களை கேட்குறது, ஆனால் முறையாக படிக்காமல் அது எல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு சில வசனங்களை மனப்பாடம் பண்ணி, ஒரு சில நபி மொழியை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஆலிம்கள்கிட்ட போய் விவாதம் செய்கிறது, அதை பற்றி நல்லா அறிஞ்சவங்கள்ட்ட. அதனால் இது உண்மையாகவே கல்வி கற்பதற்கு இது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய தடை. அதனால தான் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, யார் கல்வியை பொதுமக்களிடத்தில் போய் நான் ஆலிம்னு காமிக்கணுன்றதுக்காண்டி படிக்கிறாங்களோ, அல்லது உலமாக்கள்கிட்ட போய் சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்கணும்னு நினச்சி படிக்கிறாங்களோ, அந்த கல்வி அவங்களுக்கு எந்த பயனும் தராது. எனவே கல்வி ஏன் படிக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்காக படிக்கணும், இஹ்லாஸோடு. ஏன் படிக்கணும்? என்னிடத்துலேருந்து அறியாமை அகல வேண்டும், சமூகத்திடமிருந்து அறியாமை அகல வேண்டும். இதுதான் கல்வியோடைய கற்றுக்கொள்ளும் நோக்கம். கயர். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ولا ريب أن هذه الفكرة مخالفة لأصول أهل السنة في الاعتقاد من وجوه كثيرة. பல வழிகளில், இஅ்திகாதுனா நம்பிக்கைகளில், உஜூஹுனா பல வழிகளில், நம்பிக்கை விஷயங்களில் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படைக்கு இந்த சிந்தனை மாறுபடுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப, எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே லா லா நாஃபியா வரல, மாறாக நாஃபியத்தில் ஜின்ஸா இருக்குது. ஒரு இனத்தையே நஃபி செய்யக்கூடியது. அதனால தான் லா ரைபன்னு இருக்குது. நசபு செய்யும் இதெல்லாம். தாலிக்கில் கிதாப் லா ரைப ஃபீ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். ரைபுன் அப்படின்னா சந்தேகம், ஷக்குன். முதலாவது பாருங்கள், அன்னஹா பிதஅத்துன் முன்கரத்துன், தடுக்கப்பட்டுள்ள ஒரு பிதாவாகும் மார்க்கத்தால். லம் தக்குன் மஅரூஃபத்தன் இந்த அஹ்லுல் இஸ்லாம் ஃபில் குரூனி ஸலாஸா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு, அதாவது நபியவங்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 சிறப்பிற்குரிய பொற்காலம்னு சொன்னாங்க. இந்த 3 பொற்காலங்களில் இந்த சிந்தனைகள்லாம் அறியப்படலை. அல்லத்தி ஷஹீத் அலஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹைரியா. இந்த 3 பொற்காலத்துக்கு தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நல்லது இருக்குது, இந்த 3 காலத்தில் தான் நல்ல விஷயங்கள் இருக்கும், அதுக்கு பிறகு எல்லாம் தீமைகளும் குழப்பங்களும் தான் வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்க்குறோம்ல, மார்க்க பேரில் எவ்வளோ குழப்பம், எவ்வளோ கேள்வி. கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ரவாஹு அன் இம்ரான் பின் ஹுசைன். இம்ரான் பின் ஹுசைன் அந்த ஹதீஸ் ரொம்ப மஷ்ஹூர். ஹைருக்கும் கர்னை சும்மல்லதீன எலூனஹும், ஹைருக்கும் கர்னி சும்மல்லதீன எலூனஹும் சும்மல்லதீன எலூனஹும். என்னுடைய இந்த ஒரு நூற்றாண்டு சிறப்பிற்குரியது, அதற்கு அடுத்து ஒரு நூற்றாண்டு, அதுக்கு அடுத்து ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லி 3 நூற்றாண்டுகளை சொல்கிறாங்க. அதுதான் குரூன் சலாசா. கர்ன் அப்படின்னா நூற்றாண்டு, குரூன்னா பன்மை. இப்போ ஒரு நூற்றாண்டுங்கிறது 100 ஆண்டுகளுக்கு ஒரு தான் நூற்றாண்டு. ஆனால் ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்கிறதில்ல. அப்படி பார்க்கும்போது இந்த குரூனு அஸ்ஸலாசாங்கிறது எப்போ முடிஞ்சு அப்படின்னா உலமாக்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக இப்னு ஹஜர் அஸ்கலானி அலைஹி போன்ற அறிஞர்கள் சொல்கிறாங்க விளக்கம்.
ஹிஜ்ரி 220, சில பேர் 240ங்கிறாங்க, 660ங்கிறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு, முன்னூரை தொடலை அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், அன்னஹா முஹாலிஃபத்துன் லிமா தல்ல அலைஹி அல் கிதாபு வ சுன்னா அஸ்ஸஹீஹா மின் உஜூபி அத்தகையுதி. இது வந்து குர்ஆன் சுன்னா எதை அறிவிக்கிறதோ அதுக்கு எதிராக இருக்குது. மின் உஜூபிய தகையுதி பி ஃபஹ்மி சஹாபாக்குடைய விளக்கத்தை விளங்க வேண்டும், அது அவசியம் என்பதுக்கு முரணாக இருக்கிறது. இது நுசூஸ் ஷரஇய்யா, குர்ஆன் சுன்னாவுடைய இந்த வார்த்தைகளுக்கு. வல் ஹத்ரி மின் குல்லி மா யுகாலிஃப ஹாதல் ஃபஹ்ம, இந்த சிந்தனைக்கு எதெல்லாம் மாறுபடுகிறதோ அதை நமக்கு எச்சரிக்கிறது. மின் பிதஇன் வ தலாலத்தின் முன்கரா, மறுக்கப்பட்ட வழிகேடுகள். இன்னும் பிதஅத்தினுடைய ஜம்மு தான் நூதனமான இந்த பிதஅத்துகள். அடுத்து பாருங்கள், ஜீம் அன்னஹா ததுஹுலு ஃபி பாபி தஹரீஃபில் மஆனி. இந்த ஒரு குழப்பம் இருக்கிறதே, ஒரு வழிகேடு இருக்கிறதே, அது குர்ஆன் சுன்னாவுடைய அர்த்தங்களை மாற்றி அமைத்து விடும். ஹர்ரிஃப் தஹரீஃப்னு மாற்றி அமைக்கிறது, புரியுதுங்களா? ذَلِكَ بِأَنَّ إِعَادَةَ قِرَاءَةُ النَّصِّ, ஏனென்றால் நஸ்ன்னா குர்ஆன் சுன்னாவுடைய அந்த டெக்ஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க நஸ், அதான் ஜம்மு நுசூஸ். இந்த நுசூஸ்களுடைய அந்த வாசிப்பை நாம் மீட்சி செய்ய வேண்டும், யாதன மீட்ட வேண்டும், அதை மாற்ற வேண்டும் என்பது இருக்கிறது. தனி, அதாவது ஐயஃபஹம குல்லு காரியின், ஒவ்வொரு வாசிப்பாளரும் விளங்க வேண்டும். நஸ்ஸி, அந்த நஸ்ஸை, குர்ஆனுடைய வசனத்தை, நபி மொழியை, மா யஹ்லு லஹு ஐயஃபஹம மின்ஹு மின் மஅனா, அவருக்கு என்ன அர்த்தம் புரியுதோ அந்த அர்த்தத்தை விளங்கணும். அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரானது. பிலா தாபித்தின், எந்த சட்டமும் இல்லாமல், எதுபித்து ஹாதல் ஃபஹ்ம, இந்த ஒரு விளக்கத்தை விளங்குவதற்கு எந்த சட்டமும் இல்லாமல் தான் விளங்குறது தான் விளக்கம்னு சொன்னால், உண்மையாகவே அரபு மொழி தெரிஞ்சிருந்தாலுமே அந்த வசனத்திற்கு அல்லாஹ் ரசூல் என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய அதுக்கு விளக்கம் இருக்குது. பெண்களுடைய இந்த ஹைலுடைய விஷயம் வரும்போது சலாஸ்து குருன்னு வருது. சலாஸ்து குருன்னா அது வந்து தஹாரத்தை குறிக்குமா அல்லது நஜாசத்தை குறிக்குமா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு. அதனால் பெண்கள் வந்து எப்போ வந்து அவங்க தலை முழுகணும், குளிக்கணும், அப்போ ஹைல கவனிக்கணுமா அல்லது அவங்க சுத்தமாக இருக்கிற நாட்கள் குளிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தை தான். அப்போ குர்ஆனில் எவ்வளோ விஷயங்கள் ஒரே வார்த்தை, ஆனால் அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கிறது. அதனால் நம்ம விளங்குற அளவுக்கு நம்ம வந்து அறிவை கொண்டு விளங்குறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னாவில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் விளங்கணும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்ல வர்றாங்க. அதான் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ஒபித்தாலி, இந்த அடிப்படையில் பார்த்தா யகூனுல் நஸ்ஸில் வாஹிதி, ஒரு நஸ்ஸுக்கு மஆனின் முத்தஅத்தித, பல விதமான அர்த்தங்கள் இருக்கும். துனாக்கிது மஅனா ஸஹீஹ் லினஸ், ஆனால் பல அர்த்தங்களில் பார்த்திங்கன்னா அந்த நஸ்ஸுக்கு உள்ள சரியான ஒரு அர்த்தத்துக்கு மாறுபடும். வஹாதா ஹுவ தஹரீஃபுல் மஅனா பிஐனி, இதுதான் ஒரு சரியான ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை மாற்றி அமைப்பதற்குரிய உதாரணம். தாலிக்கல்லதி வகாஅத் ஃபீஹி பனு இஸ்ராயில், இப்படித்தான் பனு இஸ்ராயீலர்கள் செய்தார்கள். கமா கால தஆலா, அல்லாஹ் சொல்கிறான் அதை பற்றி ஃபீ ஷஅனிஹிம், அவங்க விஷயத்தில். ஃபபிமா நக்திஹிம் மீசாக்கஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா யுஹர்ரிஃபூன் அல் கலிம அன் மவாதிஇ, சூரத்துல் மாயிதாவுடைய 13ஆம் வசனம். அவர்களோடு அதாவது அல்லாஹ்வோடு அவர்கள் எந்த ஒப்பந்தத்தை செய்தார்களோ, அவங்க எப்போ அதுக்கு மாற்றம் செய்தார்களோ, முறித்தார்களோ, நாம் அவர்களை சபித்தோம். சபித்த உடனே ஜஅல்னா குலூபஹும் காசியான, உள்ளங்களை நாங்கள் கடினமாக ஆக்கிவிட்டோம், கஸ்வத்தாக்கிட்டோம். யுஹர்ரிஃபு, அப்படி ஆக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்திற்குரிய வார்த்தைகளை அவர்கள் மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக மாற்றிட்டாங்க. அந்த மவாதி, ஏன்னா எந்த ஒரு இடத்துல ஒரு சட்டம் வந்திருக்குமோ, ஒரு விஷயம் வந்திருக்குமோ, அதை வேறொரு சட்டமாக வேறொரு விஷயமாக மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக மாற்றிட்டோம். அதனால தான் வந்து ஒரு மனுஷன் நன்மை செஞ்சாலும் அது அல்லாவோட உத்தரவு கொண்டு தான், ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் அது அல்லாவுடைய ஒரு உத்தரவில் தான்ங்கிறத நம்ம விளங்கணும். அதனால தான் நம்ம விதியை பற்றி சொல்லும் பொழுது நன்மையும் தீமையும் விதியில் உள்ளது தான். இப்போ என்ன சொல்லக்கூடாது, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம், அது நம்மளுடைய ஒரு நாட்டத்தில் தான் செஞ்சோம் சொல்கிறதும் தப்பு. அதே நேரத்தில் அல்லாஹ் தான் செய்ய வச்சான்னு சொல்கிறதும் தப்பு. அதுதான் அரபியில் சொல்லுவாங்க முஹையர் ஒ முசையர். உதாரணமாக இப்போ நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறேன், இது என்னது, இது ஒரு வகையில் முஹையர். இது வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு ஆப்ஷன். இப்போ நான் வகுப்பு எடுக்காமல் இருக்கலாம், எடுக்கவும் செய்யலாம். ஆனால் இது முசையர், இன்னொரு சைடு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு நாடி இருக்கிறான், எனவே அந்த நாட்டத்தின் அடிப்படையில் அது நடக்கிறது.
அப்படிங்கிறதையும் நம்ம நம்பணும் விதியில். இப்போ நான் நினச்ச மாதிரி செய்கிறது தான் விதி, அல்லாவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சு அந்த காலத்தில். அவங்க தான் கதிரியாக்கள். ஜபரியாக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, நம்ம நன்மையும் தீமையும் அல்லாஹ் சொல்கிறத வச்சு தான். எனவே நான் ஒரு தப்பு செய்யணும், அது என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, அல்லாஹ் தான் அதை செய்ய வைக்கிறான்னு இப்படி. எனவே அப்படியும் போகிற தப்பு, இப்படியும் போகிற தப்பு. அதான் இஃப்ராத் தஃப்ரீத்னு சொல்லுவாங்க. அஹ்லுஸ் ஜமாஅத் வசதியை தான் இருப்பாங்க. அவங்க வந்து மிகைப்படுத்தியும் பேச மாட்டாங்க, ஒரு விஷயத்தை டோட்டலாக விட்டுறவும் மாட்டாங்க. அவங்க சமநிலையை பேணுவார்கள். அதுதான் வந்து முழுக்க முழுக்க இந்த வசனங்கள் சூரத் மாயிதாவோட 11 வசனம் நமக்கு விளக்குது. சரிதானே? இதை முடிச்சிருவோம் பாருங்கள். அடுத்து பாருங்கள் தால். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னோம் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையான விஷயத்துக்கு மாறுபடுது. அப்போ 4 விஷயத்தில் மாறுபடும். 3 விஷயம் பார்த்துட்டோம். 4வது விஷயம் பாருங்கள், அன்னஹா தஃப்தஹு பாப ஷர்ரி உல் ஃபசாத். இது குழப்பம் என்னும் தீமையுடைய வழியை திறந்து வைத்துவிடும். ஹைது துஸ்பிஹு நுசூஸ் ஷரஇய்யா உல் ஊபஹ் பைனல் ஆபிசீன். ஆபிசின்னா வீண் விளையாட்டு செய்பவர்கள், வீணடிப்பவர்கள். இவருடைய கையில் ஒரு பொம்மையாக விளையாடக்கூடிய பொருளாக ஷரியத்து மாறிடும். அது பெரிய ஒரு குழப்பம். எஃபஹமூன மின்ஹா மாய் வாஃபிகு அஹ்வாஅஹும் அம்சிஜத்தஹும். அம்சிஜான மிசாஜ், அவங்களுடைய ஒரு அவங்களுக்கு தோதுவாக, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அஹ்வாஹும் அவங்களுடைய மன இச்சைக்கு பிடித்ததை போன்று அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள். ஒபித்தாலி, இந்த அடிப்படையில் யதீஉல் ஹக்கு வல் ஹுதா, நேர்வழியும் சத்தியமும் வீணாகிவிடும். அல்லது அராதல்லாஹு ஜல்ல வஅலா மின் வராய் ஹாதி நுசூஸ். இந்த திருக்குரானுடைய அபிமொழியுடைய பின்னால் அல்லாஹ் எதை நாடுகிறோனோ அது இல்லாமல் போயிடும். வஹாதா முனாக்கதுன் அஷத்துன் முனாக்கதா லி ஹிக்மத்தில்லா அல் அதீமா ஃபி ஹிதாயத்தின் நாஸ். மக்கள் நேர்வழிப்படக்கூடிய விஷயத்தில் மகத்தான அல்லாஹ்வுடைய இந்த நாட்டத்திற்கு அது முரண்படுகிறது முற்றிலும். வயஹராஜிஹ் மின் துலுமாத்தில் நூர், அவர்களை அல்லாஹ் என்ன விரும்புகிறான்? இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் கொண்டு வர விரும்புகிறான். ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் அவர்களை வெளிச்சத்திலிருந்து இருள் கொண்டு போய் சேர்த்துரும். கமா காலத் ஆலா ஃபிஷானி கிதாபில் அசீஸ். குரானை பற்றி அல்லாஹ் சொல்லும் அப்படி சொல்கிறான், யஹதி பிஹில்லாஹு மனித்தப ரிதுவானஹு. அல்லாஹ்வுடைய இந்த ரிதுவானை பொருத்தத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு திருக்குரான் ஊடாக விளக்கத்தை தருகிறான், நேர்வழியை தருகிறான். சுபுல் சலாம், சலாமத்தான ஒரு பாதையை அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டுகிறான். ஒய்ஹுரிஜுஹும் மின் அப்துலுமாத்தில், அதனூடாக அவர்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் வருகிறார்கள். அவர்களை வெளியே எல்லாம் கொண்டு வர்றான் அல்லாவோட அனுமதி கொண்டு. வையஹதீஹிம் இலா சிராத் முஸ்தகீம், மேலும் அவர்களை நேரான பாதையில் நடக்கச் செய்கிறான். சூரத் மாயிதால 16வது வசனம். வமின் உசூலி அஹ்லி சுன்னத்தி ஃபி இஸ்பாத்தி மசாயில் அகதியா. அகீதாவுடைய சட்டத்திட்டங்களில் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படையான ஒரு உசூல் என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஆழமாக விளங்கணும். அதாவது அர்ருஜூஉ இலா லுகத்தில் அரப். இது வந்து 5வது விஷயம். நம்ம மேலே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அடிப்படைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அர்ருஜூஉ இலா லுகத்தில் அரபி ஃபஹ்மி அல் முராத் மின் நுசூஸில் கிதாபு சுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆனும் இன்னும் அங்கீகாரமான நபிமொழிகளை விளங்குவதில் அரபு மொழியையும் நாம் பேண வேண்டும். அரபு மொழி ரொம்ப அவசியம். அப்போ அஹ்லு சுன்னா ஜமாஅத்துடைய அடிப்படையான சட்ட மூல நூட்கள், மூல விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இவைகள் தான். இதாலம் நஜிது பயானன் லிஹாதி நுசூஸ் லிபாதிஹா அல் பாத். நாம் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இந்த விஷயம் நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதாவது இதாலம் நஜிது பயான், நாம் தெளிவான விஷயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், லிஹாதி நுசூஸ், இந்த நுசூஸ் இருக்குது லிபாதிஹா அல் பாத், ஒன்றுக்கொன்று. ஃபைனல் குர்ஆன உன்சில பிலிசான அரபியன் முபீன். குர்ஆன் இருக்குது தெளிவான ஒரு மொழியில் இறக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் எப்படி ஒன்று விளக்குதோ அதை நம்ம தெரியாக புரிஞ்சுக்கிறல அப்படின்னு சொன்னால் நம்ம குர்ஆனை அடிப்படையை விளங்கி கொள்ள முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இன்னா அன்சல்னா குர்ஆன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன். திருக்குர்ஆன் நாம் அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கிறோம், நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நமக்கு அரபு மொழி தாய்மொழி இல்லை, எப்படி நமக்கு இந்த மொழி புரியும்? எப்போ ஒரு மொழி வந்து புரியாதோ, வேறொரு மொழியாக இருக்கோ, நம்முடைய தாய்மொழியாக இல்லையோ, எப்படி அது தெளிவாக புரியும்? நல்லா சொல்கிறான், இது நமக்கு வந்து புரியலையே அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் வந்து லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிந்து கொள்வதற்காகனு சொல்கிறான் இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் விளங்கணும்னா அது அரபு மொழியில் தான் விளங்க முடியும்.
அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் அரபி என்று சொன்னாலே அது லொகத்துன் மஃபூம வாதிஹா என்ற அர்த்தம், தெளிவான மொழி. அதனால் தான் அதுக்கு ஆப்போசிட்டாக அரபு மொழி தெரியாதவர்களுக்கு என்ன சொல்லுவோம்? அஜம்னு சொல்லுவோம். ஐன் ஜீம் மீம் அஜம். அவங்கன்னா யார்? அரபு மொழி தெரியாதவர்கள். அஜம்னா வாய் பேசாதவர்கள். அதனால தான் வந்து கால்நடைகளுக்கும் உஜ்மா அன் ஆம் ஆஜிம் என்று வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அரபுகள் யாரெல்லாம் அரபு மொழியை பேசுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்கள், மற்றவங்கள்லாம் வேறு படைப்புகள்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் இருக்குது. ஹயர் சூரத் யூசுஃபுடைய 2வது வசனம் இது. இன்னா அன்ஸல்னா குர்ஆன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன். இன்னும் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் சூரத் தாஹா 112 வசனம், கதாலிக அன்ஸல்னா குர்ஆன் அரபியன், இப்படித்தான் நம் குர்ஆனை நாம் இறக்கினோம், வஸர்ரஃப்னா ஃபீஹி மினல் வஈதி லஅல்லஹும் யத்தகூன் அவ் யுஹதிஸு லஹும் திக்ரா. இதில் பலவிதமான எச்சரிக்கைகள் நாம் கொடுத்துருக்குறோம். அவங்க இறையச்சம் பெற வேண்டும், மேலும் அதில் அவங்க வந்து ஒரு ஞாபகமூட்டலை அவர்களுக்கு அது பெற வேண்டும் என்பதே நோக்கம். நல்லா குர்ஆன் சொல்கிறான். ஹயர் இப்போ நம்ம வந்து பேஜ் நம்பர் 30ல் இருக்கிறோம். இதில் இப்போ நஷாத் வருது, ஆக்டிவிட்டீஸ். ப அலாமா சஹீஹ் அமாமல் இபாரத்தி அஸ்ஸஹீஹா வ அலாமத் ஹதா அமாமல் இபாரத்தில் ஹாத்திஆ ஃபி குல்லி மிம்மா எலி. பின்வரக்கூடிய விஷயங்களில் எதெல்லாம் சரியோ அதில் சரின்னு டிக் பண்ணணும், இது தப்போ தப்புன்னு டிக் பண்ணணும். இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. எது சரிய தப்புன்னு நீங்கள் தான் டிக் பண்ணணும். முதலாவது பாருங்கள், அல் அகீதா ஹியல் உமூரு சாபிதா அல் ஜாசிமா அல்லத்தி யஷுக்கு ஃபிஹா அல் கல்புல் இன்சான். மனிதனுடைய உள்ளத்தில் எதெல்லாம் சந்தேகத்தை தருமோ அப்படிப்பட்ட ஒரு உறுதியான விஷயங்கள் தான் கொள்கை. இது சரியாக தப்பா? அல் அகீதா 2வது கேள்வி, அல் அகீதா அல் ஹாத்திஆ அல் ஃபாசிதா, தவறான ஒரு கொள்கைங்கிறது ஹிய அல் அகீதா அல் முஹாலஃபா லி தலீல் சஹீஹ் கிதாபு சுன்னா சஹீஹா. குர்ஆனுக்கும் அங்கீகாரப்பட்ட நபி மொழிகளுக்கும் எது முரணாக இருக்குமோ அதுதான் தவறான கொள்கை. இது சரியாக தப்பா டிக் பண்ணுங்கள். 3வது ஹுசூலு ஷர்ரி வல் ஃபசாத் வல் ஃபித்னா வல் ஃபித்தனி வல் கத்லி ஃபில் ஆலம் இஸ்லாமி பி ஆம்மத்தின், பொதுவாக இஸ்லாமிய உலகத்தில் நடக்கக்கூடிய கொலை குழப்பங்கள் இன்னும் ஃபசாதுகள் இன்னும் தீமைகள் இதெல்லாம் வல் ஆலம் அல் அரபி பி ஹாசித, குறிப்பாக அரபு உலகத்தில் பாருங்கள், ஈராக்கில் நடந்துச்சு, அதே போல் சிரியாவில் நடந்துச்சு, இப்போ தான் சமீபத்தில் முடிஞ்சது, சூடானில் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்படி பல நாடுகளில் குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஃபலஸ்தீன் நடந்துக்கிட்டு இருக்குது. பி சபபி தமசுக்கின் நாசிபில் அகீதத்தை சஹீஹா, சரியான கொள்கையை பற்றி பிடிப்பதனால தான் இது போன்ற தவறுகள் நடக்குது அப்படிங்கிறாங்க. இது சரியாக தவறா? அடுத்து 4வது அல் அகீதத்து சஹீஹா, சரியான கொள்கை என்பது துஜீபு அன் அசிலத்தில் பஷருல் குப்ரா, பெரும் மனிதர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். என்ன கேள்வி? மின் ஐன ஜித்து, நான் எங்கிருந்து வந்தேன், ஒலிமாதா ஹொலிக்தோ, ஏன் நான் படைக்கப்பட்டேன், இலா ஐன் அதஹபு பஅதல் மௌத், மரணத்தை பற்றி எங்கே போகின்ற எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குங்கிறாங்க. சரியாக தப்பா? 5வது கேள்வி, லா யஸிஹு அஹ்துல் அகீதத்தி மின சுன்னத் நபவிய்யா, சுன்னாவிலிருந்து கொள்கை எடுக்கக்கூடாது. ஏன்னாக மஸ்துன் கைர முஅத்தபர், ஏன்னா இஸ்லாத்தில் அது வந்து அடிப்படையான ஆதாரம் இல்லை. இது சரியாக தப்பா? 6வது கேள்வி, மின் சிஃபாத் அஹ்லுல் பிதா, பிதாத்வாதிகளின் ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பண்பு நலன்கள் அல் ஈமானு ஒ தஸ்லீமு ஒ தஅதீம் லிசுல் வஹி, இந்த வஹியுடைய இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பதும் கட்டுப்படுவதும் நம்பிக்கை கொள்வதும், இதான் வந்து பிதாத்வாதின் அடையாளம். சரியாக தப்பா? எழுதுங்க. 7வது அசூஃபியா யஉத்தூன அக்வால மஷாயிஹிம் வ மனாமாத்திஹிம் மஸ்தரன் லித்தஷ்ரீஇ வ தலீலன் மின் அதில்லத்தி தீனி, சூஃபிகளாக யார் தங்களை சூஃபியர் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய ஆசிரியர்களோடு தன்னுடைய ஷேகுமார்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய கனவுகளை ஷரியத்தின் அடிப்படையாக ஆக்கிக் கொள்கிறார்கள், மார்க்கத்தின் ஆதாரமாக ஆக்கிக் கொள்கிறார்கள். இது சரியா தப்பா? எழுதுங்க. 8வது பாருங்கள், அல் ஃபிக்ரத்துல்லதி துனாதா பி இஆதத்து கிராஅத் நஸ், குர்ஆன் சுன்னாவை வாசித்தலை நாம் திருப்ப வேண்டும், நம்ம மறுபரிசீலனை செய்யணும், புது புதான சட்டத்தை நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லலை. அது கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பழைய இந்த பண்பாடுகளை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இப்படியே பழசிலே பார்க்கக்கூடாது, வேறொரு விளக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இந்த சிந்தனை இருக்கிறது ஃபிக்ரத்துன்னு அதிகமாக ரொம்ப மகத்தான ஒரு சிந்தனை. முவாஃபக்கத்துல் உசூலி அஹ்லு சுன்னத்தி ஃபில் இஅ்திகாத், அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில் ரொம்ப அடிப்படையும் தோதுவானதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது சரியாக தவறா? 9வது கேள்வி, ஷைத்தானு ஹுவ சபபு அல் ஆதம், ஷைத்தான் தான் மிகப்பெரிய ஒரு காரணம். மின் அஸ்பாபி ஹர்ஃப் நாசி அனில் அகீதத்து சஹீஹா, சரியான கொள்கையை விட்டு திசை திரும்புவதற்கு ஷைத்தான் தான் அடிப்படையான காரணம். சரியா தப்பா?
பாருங்கள் 10வது மின் உமூரி அல் மம்தூஹதி ஃபில் கிதாபி சுன்னா சஹி அல் குலூ ஃபி சாலிஹீன், நல்லடியார்களை நாம் அளவுக்கு அதிகமாக அவர்களை நாம் மதிப்பது, அவர்களை போற்றுவது இருக்கிறது. இது குர்ஆன் இன்னும் சரியான ஒரு அங்கீகாரம் பெற்ற நபிமொழிகளில் புகழப்பட்ட விஷயம். இது சரியா தவறா? சரினா சரின்னு போடுங்க, தப்புன்னு தப்புன்னு போடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்ம வகுப்பில் நம்ம பேஜ் நம்பர் 34ல் அல் இன்ஹிராஃப் அன் அக்த சஹீஹா, சரியான கொள்கையிலிருந்து வழிகேடு அடைவது, திசை திரும்புவது அப்படிங்கிற தலைப்பில் பல விஷயங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இலாஹுரான தவக்கஃப் பேஜ் நம்பர் 33 வரை நம்ம பார்த்துருக்கோம். 34 நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வஃபக்கனி அல்லாஹு வ இய்யாக்கும் பிமா யுஹிப்பு வ யர்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.